bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. So இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா Stranger Things season 3 கான சீரிஸ் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ்ங்க, இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு இந்த 4 சீசன் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. யாரெல்லாம் ஒன்று பார்க்கலையோ மறக்காம வந்துட்டு டைம் செக் பண்ணி பாருங்க. செம்ம அமேசிங்கான ஒரு சீரிஸ் கண்டிப்பா சொல்லுவேன். ஒரு சைஃபை த்ரில்லர், லைக் மிஸ்டரி த்ரில்லர், ஒரு மான்ஸ்டர் யூனிவர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதுக்கப்புறம் என்னது ஒரு ஹாரர் வைபம் இருக்கு. ஓகேவா, நிறைய மாதிரி இருக்கு. நிறைய மார்வல் ரெஃபரன்சஸ் நிறைய இருக்கு, நிறைய கேரக்டர். அதுவும் முக்கியமா இந்த சீசன் 3ல வந்துட்டு அப்படியே வெனம் படத்துல இந்த 2வது வெனம் இருக்குல்ல, லெட் பி த கார்னேச்சை பார்த்த மாதிரியே ஒரு உருவம் ஒன்று இருக்குங்க. சரிங்க, பார்த்தவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்துட்டு எல்லா சீசனும் 4 சீசனும் பார்த்தவங்க வந்துட்டு இந்த சீசன் உங்களோட ஃபேவரட், இந்த கேரக்டர்ஸ் வந்துட்டு இந்த சீரீஸ்ல உங்களோட ஃபேவரட் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, ஸோ இந்த சீசன்ல வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு ப்ரீவியஸா வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1 சீசன் 2க்கான வந்துட்டு ரிவ்யூன்றது நான் அப்லோட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்க பாக்குறப்போ ஸோ அப்லோட் பண்ணி தான் நான் கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு நான் லிங்க் நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்க செக் பாருங்க. சரிங்களா, சோ நான் சீசன் 2ல சொல்ல வேண்டிய விஷயம் வந்துட்டு மிஸ் பண்ண விஷயத்தான் நான் இதுல சேர்த்து சொல்லிடுறேன். சரிங்களா, இப்பதான் நான் ஆக்சுவலி பார்த்து முடிச்சேன் சீசன் 3. ஸோ டோட்டலா வந்து 8 எபிசோட்ஸ் இருக்கு, அது 8 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ 8 சாப்டர்ஸ் வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ எல்லாத்துலயும் நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு எபிசோடும் வந்துட்டு 1 எபிசோட் ஈச் வந்துட்டு 1 hour. சரிங்களா, ஸோ டோட்டல் வந்துட்டு இந்த எபிசோட பார்த்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 8 hours நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ பத்தாவதுக்கு வந்துட்டு கடைசி 8வது எபிசோட்ல வந்துட்டு லாஸ்டா ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வேற இருக்கு. ஸோ அதையும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. சரிங்களா, விச் இஸ் வந்துட்டு ஒரு சீசன் 4க்கான ஒரு லீடா இருக்கும். சரிங்களா, ஸோ ஆக்சுவலி பார்க்க போனா நான் கடைசியில பார்த்து முடிக்கிற வரைக்கும் அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் வர முன்னாடி வரைக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சிச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, நினைச்சேன் இந்த சீரீஸ் வந்துட்டு சீசன் 3யோட முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். எதுக்கு சீசன் 4 கொண்டு வந்தாருங்க? முக்கியமா எதுக்கு சீசன் 4 வந்துச்சு? இதெல்லாம் சீசன் 3யோட கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதானே. எதுக்கு நீங்க கண்டினியூ பண்ணணும்? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிதான் நான் நினைச்சுக்கிறேன் போஸ்ட் கிரெடிட் சீன் பார்க்குற வரைக்கும். சரிங்களா, ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் இதை வச்சுதான் சீசன் 4 வரப்போதா, ஸோ அதையும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த சீசனை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆதங்கம்லாம் என்னன்னா, அந்த வெக்னாவை காமிங்கடா. அதான் வெனம் படத்துல வர கார்னிஷ் பண்ணி ஒன்று இருக்கும்ல, இந்த ஹெட்டு, அதை காமிங்கடா. எந்த சீசன்ல காமிப்பீங்க அப்படின்னு எனக்கு செம்ம கியூரியஸா இருக்கு. அட்லீஸ்ட் வந்து சீசன் 4 காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதோட சில யூடியூப்ல கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து இதுல பார்க்கணும், அதாவது சீரீஸ்ல பார்க்கணும். நடிச்ச சீசன் 3லயாச்சும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு காணுங்க. சீசன் 3 முடிஞ்சு போச்சு. ஸோ வந்துட்டு சீசன் 4க்காக வெயிட்டிங், பார்க்கணும். ஸோ டைம் இருக்கிறப்போ நான் வந்து பார்த்துட்டு ரிவ்யூன்றது பண்றேன். ஸோ இந்த சீசன்ல வந்துட்டு எமோஷனல் செம்ம கனெக்ட், ரொம்ப லாஸ் இருக்கு, நிறைய எமோஷனலா ரொம்ப லாஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹாப்பர் ஒரு நல்ல ஒரு கேரக்டர், எனக்கு பிடிச்ச டேவிட் ஹார்பர் இந்த மார்வல் எம்சியூல வந்துட்டு இந்த ரெட் கார்டியனா வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் ஆயிருப்பார்ல. ஸோ அவர் தான் வந்துட்டு ஜிம் ஹாப்பர்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் கேரக்டர் பண்றாரு. ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லா ஒரு மாதிரி காமெடியா, கொஞ்சம் மனசன் ஒரு மாதிரி தனிமையில தான் இருப்பாரு. ஓகேவா, போதகையா தான் இருப்பாரு. எனக்கு பார்த்தோன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி மாஸ்டர் வைப் வந்துச்சு, மாஸ்டர் விஜய் மாதிரி. ஓகேவா, ஜேடி மாதிரி ஒரு வைப்ல இருப்பாரு, சரக்கு அடிச்சுக்கிட்டு வேலைக்கு போவாரு, அப்படி இருப்பாரு. ஓகேவா, எதுவும் பெருசா கண்டுக்காத ஒரு மனசன். ஓகேவா, அப்புறம் அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், ஒரு ஒய்ஃப் இருக்கும், பிள்ளை வந்து கேன்சர் இறந்து போயிடும், 9 வயசு பிள்ளையா 3 வயசு பிள்ளை இறந்து போயிடும், அதுல ஒரு சோகத்துல இருப்பாரு. இதெல்லாம் இருக்கும். ஓகேவா, அவருக்கு ஒரு ஃப்ரெண்டா ஜாய்ஸ்னு இருப்பாங்க, நம்ம வில்ல அம்மா. சரிங்களா, ஸோ அவங்களுக்கு தான் ரொம்ப அவங்களுக்கும் நம்ம ஹெல்லுக்கும் தான் ரொம்ப இம்பாக்டா இருக்கும் அவரோட இறப்பு, அவரோட டெத்து. ஓகேவா, அவர் லிட்டரலி அவர் வந்துட்டு மனசு வந்து சாக்ரிஃபைனா பிடிச்சிதான் பண்ணியிருக்காரு. அந்த சாகரப்போ வந்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும். அவர் அந்த கேரக்டரை கொண்டதே எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா நல்ல ஒரு கேரக்டர், பட் கதைக்கு தேவை, ரைட், கதைக்கு தேவை. எனக்கு அது கொஞ்சம் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பில்லி ஒரு செக்ரிஃபை பண்ணியிருப்பான். அது வந்துட்டு அதுவும் ஒரு மாதிரி சோல்ஃபுல்லா கனெக்ட் ஆகுச்சு. ஏன்னா வந்துட்டு அவனுக்கு ஒரு பாஸ்ட் இருந்திருக்கு. அவங்க அம்மா இப்போ அவன் வந்துட்டு அவன் கேரக்டர் உங்களுக்கு தெரியும், ரூடா இருக்கும், ஒரு மாதிரி கெத்தா சுத்திக்கிட்டே இருப்பான், யாரை பார்த்தா கடுன்னு இருப்பான், ரைட்டா. பட் அவனுக்கு ஒரு குட் சைட் இருந்திருக்கு. அவனுக்கு அவங்க அம்மா ரொம்ப செல்லம், அம்மா பாசம் ரொம்ப இருக்கு. இடையில அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்களா எனக்கு சரியா தெரியல. அவங்க அப்பா ரொம்ப ரூடாவுன்னு, அவங்க அப்பா எப்ப பார்த்தா எதாவது திட்டிக்கிட்டே இருப்பாரு, எதாவது இருப்பார். அதாவது தோலுக்கு மேல வந்த பையனை வந்து கை நீட்டி அடிக்கிற அப்பா அவனோட அப்பா. ஓகேவா, ஸோ அவங்க அப்பா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு.
ஸோ அதனாலேயே அவனுக்கு அந்த ஒரு வெறுப்பா ஆயிடுச்சு, அந்த பாசம் விட்டு போயிடுச்சு, அவங்க மதரோட பாசம் விட்டு போயிருந்தாலும் அவன் ஒரு மாதிரி கெடுகடுன்னு இருக்கான். அது அந்த கேரக்டர் ரொம்ப அழகா டிசைன் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா சொல்லலாம், எனக்கு பிடிச்சிச்சு. அவனோட சாக்ரிஃபைஸ் வந்துட்டு சாகுறப்ப எனக்கு உண்மையிலே ரொம்ப இதாக இருந்துச்சு, பாவமா இருந்துச்சு. ஏன்னா அவன் குட் சோல் அந்த குட் சோல் அவனுக்குள்ளேயும் ஒரு குட் சோல் இருக்கு. இவன் வந்துட்டு அந்த மைண்ட் ஃபிளை வந்துட்டு அதுக்கு ஒரு உருவம் கிடச்சி அதெல்லாம் அது கொங்கர் பண்ண கூட, அவனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணா கூட அவனுக்கு அந்த நம்ம 11 ட்ரிகர் பண்ணி விட்டுருவான். அவன் குட் சைடை ட்ரிகர் பண்ண விட்டோன்னா அவன் வந்துட்டு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான், ஒரு ஜஸ்ட் குட் திங். அவன் தங்கச்சிக்கிட்ட ஒரு சாரின்னு கேட்டிருப்பான் இறக்குறப்போ. அதெல்லாம் உண்மையில ரொம்ப அல்டிமேட்டா இருக்குன்னு சொல்றதோட ரொம்ப அந்த எமோஷனல் ரொம்ப அழகா கன்வே பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த இழப்பங்களை சொல்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று கேரக்டர் இருக்கும், எலெக்சின்னு சொல்லிட்டு. அவன் வந்துட்டு ரஷ்யன் டாக்டரா, சாரி அந்த சயின்டிஸ்ட் நினைக்கிறேன். அந்த மிஷினை என்னது போர்ட்டரை ஓப்பன் பண்ணதுக்காக அவன் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். அவன் தான் லிட்டரலி ஓப்பனே பண்ணான், ஓகேவா? அதுக்கான வேலையை பார்த்து தான் அவன் தான் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுத்தான் அவன் தான். ஃபர்ஸ்ட்ல அவன் கேரக்டர் ஒரு மாதிரி இரிட்டேட், என்னடா இங்கிலீஷ்ல பேசுறதுனா என்னடா ரஷ்யன்ல பேசிக்கிட்டு இரிட்டேட், ஹாப்பரே கடுப்பாயிருவான், ஓகே, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரஷ்யன்ல பேசிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் தப்பிச்சு ட்ரை பண்ணுவான், இல்லை போக மாட்டான், ஹெல்ப் பண்ணுவான், ஓகேவா? ஒரு மாதிரி வெகிலியான கேரக்டர் சொல்லுவான். பர்கர் சாப்பிடுவான். எனக்கு வந்துட்டு தண்ணி ட்ரிங்க் கேட்குறப்ப வந்துட்டு எனக்கு ஸ்ட்ராபெரி எனக்கு வேணாம், எனக்கு செரி தான் வேணும் அப்படின்னு சொல்லுவான். அதுவும் அந்த மாதிரிலாம் ஃபன்னா இருக்கும். அதுக்கப்புறம் அவன் செத்துருவான், ஓகேவா? அவனோட கொஞ்சம் ஒரு மாதிரி கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். வெகிலியான கேரக்டர் போட்டு தள்ளிட்டா அப்படித்தானே இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே, அந்த மாதிரி சில சாக்ரிஃபைஸ்லாம் இருக்கு, கொஞ்சம் முக்கியமான இதுதான் நான் நோட் பண்ண வரைக்கும். அந்த இந்த படத்துல எனக்கு தெரிஞ்ச உருப்படியா இந்த சைஃபை மான்ஸ்டர் இந்த மாதிரி வேர்ல்டை வந்துட்டு உருப்படியா ஒரு மான்ஸ்டர் இருப்பா, இதுல தான் எனக்கு தெரிஞ்சு கிளியர் கட்டா காமிச்சிருக்காங்க. ரொம்ப அந்த ஃபிளாஷ் லைட் மட்டும் லைட்டை மட்டும் வச்சு விளாடாம எனக்கு தெரிஞ்சு உருவத்தையும் ஒழுங்கா உருப்படியா காமிச்சிருக்காங்க, ஓகேவா? அந்த மைண்ட் ஃபிளையரோட உருவம் சொல்றேன், ஓகேவா? பெருசா காமிச்சிருங்க, ரொம்ப பெருசா காமிச்சிருங்க. ஸோ அது லுக்கு பாக்குறதுக்கு ஒரு ஸ்பைடர் மாதிரி இருக்கு. ஆனா நீங்க அதோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பாத்தீங்களா, லைக் அதோட என்ன சொல்றது, ஸ்கின்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா மனசங்களை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி மனசங்களை உருக்கி மெல்ட் பண்ணி லிட்டரலா அப்படியே காமி பண்ணுங்க. அதோட சிஜி ஒர்க்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. கிராஃபிக்ஸ்லாம் அந்த மனசை லைக் ஃபர்ஸ்ட் எளிய இது பண்ணோம், எளிய அது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சீசன் 2லேருந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல் போர்ட்டல் க்ளோஸ் பண்ணிடுவா. பட் நம்ம வில்லிலேருந்து வெளியாகனா அந்த மைண்ட் ஃபிளையர் லைக் அது ஒரு ஆவி மாதிரி, ஒரு புகை மாதிரி, ஒரு ஷேடோ மாதிரி இருக்கும். அது வெளியே போகல, ஓகேவா? அந்த அப்ஸ் அண்ட் டவுன் வேர்ல்டுக்கு போகல, ஓகேவா? அது இங்கே இருந்துருச்சு. இங்கே பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த போர்ட்டலை நம்ம ரஷ்யன்காரன், சரிங்களா, அந்த அறிவுகட்ட கூமுட்டை தொடர்ந்தனால இந்த பிசினஸ்க்கு தான் ஆப்வியஸ்லி, ஓகே, தொடர்ந்தனால கையை வச்சு தொடர்ந்தனால அதுவும் ஹாக்கின்ஸ்ல தான் பண்ணுவானா, ஓகேவா? பண்ணனால ட்ரிகர் பண்ணி விட்டான் அந்த மைண்ட் ஃபிளையரை. ஸோ அந்த மைண்ட் ஃபிளையர் அதுக்குன்னு தனக்குன்னு உருவம் வேணும்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஹாஸ்டை தேர்ந்தெடுத்து இதுக்கு நம்ம பில்லி தான் ஹாஸ்ட், ஓகேவா? பில்லி தான் ஹோஸ்டா எடுத்து லைக் எப்படி சொல்றது, மைண்ட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ பில்லி தான் மற்ற ஆள்லாம் லைக் இதுக்கு என்ன சொல்லுது, படையல் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்களேன், மனசங்களை கொண்டு வருவான். எதுக்கு? அதோட உருவத்தை கெயின் பண்ணிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அது எலியை தானே அட்டாக் பண்ணிச்சு. எலியை ஒரு மாதிரி வெடிக்க வச்சு மெல்ட் பண்ண வச்சு அதுக்கு தனக்குன்னு அந்த உருவத்தை உருவாக்கிக்குது, சொந்தமா ஒரு ஊருக்கு. எலி போனதுக்கு அப்புறம் மனசங்களை உருக்கி உருவாக்கிச்சு. ஸோ அந்த எலியை வெடிக்க வைப்பானுங்க. அதோட கிராஃபிக்ஸ் இருக்கா அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும். ரியலிஸ்டிக்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி நமக்கே ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்னு தோணும். இந்த மனசங்களை உருக்குறதுலாம் சீன் இருக்குங்க. அது ரொம்ப டார்க்கா தான் எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் கூட வச்சு நீங்க பாருங்களேன். இப்போ டிவியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றி பாருங்க, போன்ல பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் ஏற்றி பாருங்க. லைக் கொஞ்சம் அந்த டார்க் ஷேட்ல தான் இருக்கும், ரொம்ப வெளிச்சல காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பேஸ்மெண்ட்ல தான் அது அந்த மாதிரி சீன் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லைட்டிங்லாம் ரொம்ப இருக்காது பாருங்க. ஸோ அது மனசுங்களை உருக்கி அது அந்த அப்சர்வ் பண்ணிக்கிற அந்த மெல்டிங் இதை லைக் அந்த உருக்குனதே எப்படி தெரியுமா இருக்கும். இது 18+ இல்லை, ஓகேவா? R-rated ஃபிலிம் இல்லை, R-rated இல்லைங்க, சரிங்களா? இது 16+னால அந்த உருக்குனது எப்படி காமிச்சானுங்கன்னா, எப்படி சொல்லுது, அந்த உருக்குனதுலாம் பிளட் தானே, எப்படின்னா ஸ்ட்ராபெரி ஜாம் மாதிரி ஆயிடுச்சுங்க,
சரிங்களா. அது மொத்த அதோட ஸ்ட்ரக்சரே பாத்தீங்கன்னாலே ஸ்ட்ராபெரி ஜாம் ஒட்ட வச்ச மாதிரி இருக்குங்க லிட்டர் சொல்ல போனா. ஆனா பயங்கரமா இருக்கும் சரிங்களா. அது அதுக்குன்னு நாக்கெல்லாம் வாயிலேருந்து வரும், சைட்ல இருந்து வரும் சரிங்களா. பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 11க்கு வந்துட்டு கால் அடிபட்டுரும். அது அது பல்லுல அது பிடிச்சிரும். அதை நாக்கால பிடிச்சிரும் அது பல்ல. அதனால ஹெல்லுக்கு அடிபட்டுரும். ஸோ அவ பிளட்குள்ளேருந்து அதோட பிசுறு ஒன்று வருங்க. அதெல்லாம் பயங்கரமா இருக்குங்க சரிங்களா. கால்ல இருந்து நம்மளுக்கு வலிக்கும். அந்த பெயின் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் லிட்ரலி. எனக்கு கால் வலிச்சிருக்கேன். எனக்கு அந்த மாதிரி பயங்கரம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஓகேவா. ஸோ ஸோ இப்படி கதை போனிச்சு. எப்பயும் அந்த ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசன்ல நடக்க மொத்தம் இந்த சீசன்ல நடந்துச்சு. லைக் வந்துட்டு ஒரு 6 to 7 ஸ்டாரி ஓடிக்கிருந்துச்சு. இன்டர்லிங்க் ஸ்டாரி. இந்த ஹாப்பர்ஸ் ஜாய்ஸ் தனியா, நம்ம டஸ்டின் வந்து பைபிள் வந்துட்டு கேம்ப் போயிட்டு அங்க ஒரு ஆள் உஷார் பண்ணிட்டான் போல சூசின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஓப்பனிங்க வந்துட்டு சூசி பேரை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து 8வது எபிசோட் வரைக்கும், அதாவது கடைசி எபிசோட் வரைக்கும் எனக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. சூசி உண்மையான கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல கற்பனை கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு ஒரு தோட்டம் இருந்துச்சு. நம்மளுக்கு மட்டும் இல்ல, லிட்டரலி நம்ம ஸ்டீஃபுக்கே அதே டவுட் இருக்கும். உண்மையிலே இருக்காளா இல்லையா, இவன் கதை விட்டுக்கு இருக்கானா அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. கடைசியில 8வது எபிசோட்ல சூசியை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அது உண்மையிலே வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்தா டஸ்டினுக்கு ஏத்த ஜோடிடா அந்த மாதிரி உங்களுக்கு தோணும். எனக்கு லிட்டரலி எனக்கு தோணுச்சு ஏத்த ஜோடிடா. ஓகேவா. அப்புறம் அங்க கடைசி கட்டத்துல ஆக்ஷன் பண்ற நேரத்துல வந்துட்டு பாட்டு பாடி விளையாண்டு இருப்பானுங்க. அதெல்லாம் செம்ம ஃபன்னா இருக்கும். அதெல்லாம் சூப்பரா இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. என்னன்னா வந்துட்டு அந்த ஆர்வம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நடுனாலே சூசி அந்த பேரை வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா. நம்மளுக்கு ஆர்வம் யாரா இந்த சூசி, அவளை நம்ம பார்த்தே ஆகணுமே, உண்மையிலே அந்த கேர்ள் வந்துட்டு எக்ஸிஸ்டா இருக்காளா, உண்மையிலே இருக்காளா இவள், இல்லாட்டி இந்த டஸ்டினோட இந்த பைபிளோட கற்பனை காதலியா அப்படின்னு வந்துட்டு ஒரு நம்மளுக்கு என்ன சொல்றது ஒரு கியூரியஸா இருக்கும். அவன் ஃப்ரெண்ட்ஸே நம்ப மாட்டானுங்க. லூக்கஸ் நம்ப மாட்டான், மைக் நம்ப மாட்டான். மைக் வந்துட்டு நம்ம என்னது எல்லு கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிறப்பான். அப்பா பார்த்தாலும் 6 மாசமா ஒன்னாவே இருக்கானுங்க. 6 மாசம் நினைக்கிறேன். 6 மாசமும் டெய்லி பாத்துக்கிருக்கானுங்க, டெய்லி கிஸ் பண்றானுங்க, அது பண்றது. ஒரு கட்டத்துல ஹோப்பருக்கே கடுப்பாயிடுச்சுங்க சரிங்களா. ஹோப்பருக்கே வந்துட்டு ரொம்ப நீங்க என்னடா ரொம்ப டெய்லி பாத்துக்கிட்டே இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு பொறாம கலந்து கடுப்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியே போய்க்கு இருக்கும். யாருமே நம்ப மாட்டானுங்க டஸ்டினை. கடைசியில தான் நம்புவானுங்க. ஓகே யாருவ ஐயோ சூசி சாரி சூசி உண்மையிலே எக்ஸிஸ்டா இருக்கா, உண்மையிலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. அது ஒரு செம்ம ஃபன்னான ஒரு எபிசோட். அதெல்லாம் அந்த பேர் ரொம்ப அழகா மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், புது கேரக்டர்னு சொல்ல முடியாது இங்க யாரும் ரொம்ப புது கேரக்டர் இல்லைங்க. புது கேரக்டர் சொல்லும் போது எரிக்கான்னு சொல்லி ஒரு பொண்ணு நம்ம லூக்காஸோட தங்கச்சி 2வது சீசன்லயே வந்திருப்பா, சீசன் 2லயே வந்திருப்பா. சும்மா ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன சீனுக்கு வந்துருப்பா. லூக்கஸை கலாச்சிக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா. ஓகேவா. ஆனா அந்த பிள்ளை செம்ம இன்டெலிஜென்ட், செம்ம அறிவாளியா இருப்பா. ரொம்ப ஆனா வாயாடி செம்ம வாயாடி. ஆனா வந்துட்டு அவளுக்கு ஐஸ்கிரீம் இந்த சீசன்ல ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணிக்கிறப்பா. நம்ம ஸ்டீஃப், நம்ம அதுக்கப்புறம் புது கேரக்டர் ராபின் சொல்லி ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம ஸ்டீஃப் வந்துட்டு கடைசியில வந்துட்டு என்ன ஆயிட்டான், பைப்புல ஸ்கூல்ல முடிச்சுட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டான், இன்டர்ன் ஜாயின் பண்ணிட்டான் ஒரு ஐஸ்கிரீம் கடையில. ஓகேவா. ஸோ கோ ஒர்க்கரா வந்துட்டு நம்ம ராபின். ஓகேவா. ஸோ லிட்டரலி அவங்க 2 பேர் தான் ஜோடின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் லிட்டரலி ஸ்டீஃப் வந்துட்டு பிரேக்கப் ஆயிடுச்சு நம்ம நான்சி கூட. ஸோ நான்சி வந்துட்டு ஜானத்தன் கூட கப்பல் ஆகிட்டா. ஓகேவா. இதெல்லாம் என்னன்னா நடக்குது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது செகண்ட் சீசன்லேயே முடிவாயிடுச்சு. ஸோ இங்க வந்துட்டு என்ன சொல்லுது சீசன் 3 வந்து எல்லாம் புது லைஃப் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ராபின் கூட தான் ஒரு ராபினும் ஸ்டீஃப், அதுக்கப்புறம் டஸ்டின் ஒரு கேங்கு. ஓகேவா. ஸோ 3 பேரும் இந்த ரஷ்யனை வந்துட்டு டஸ்டின் வந்துட்டு சூசி அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கான்டாக்ட் பண்ற போய் ரஷ்யனோட ரேடியோவை கனெக்ட் பண்ணிடுவான். ஓகேவா. அப்புறம் வந்துட்டு ரஷ்யன் தான் இந்த மாதிரி வந்துட்டு அந்த போர்ட்டல் இவனுங்க ஓப்பன் பண்றானுங்க, இவனுங்க மேனேஜ் பண்ண அந்த மாதிரி தெரிஞ்சு. ஸோ எல்லாம் ஒவ்வொரு கேங்கா சேர்ந்து பிளான் பண்ணி கடைசியில ஒரு ஆள் ஒட்டுமொத்த கேங் கடைசி எபிசோட்ல எல்லாம் ஒரு கேங் ஆயிடுவாங்க. லைக் அந்த எல்லாமே வந்து இந்த மால்ல ஏதோ ஒரு மால், அது ஸ்டார் கோட்டா அந்த ஒரு மால்குள்ள வந்துட்டு கேதர் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். ஒரு மாதிரி டீம் ஒர்க் மாதிரி இருக்கும், செம்ம ஃபன்னா இருக்கும். அந்த எரிக்கா நான் சொல்ல மாட்டேன். எரிக்கா வந்துட்டு நம்ம லூக்கஸோட தங்கச்சி. ஓகேவா. தப்பி தவிர அந்த
அதையும் அந்த சீனையும் ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. எனக்கு எனக்கு இந்த சீசன்லயே வந்துட்டு எரிக்கா என்னோட ஃபேவரட் கேரக்டர் மாறிடுச்சுங்க. சரிங்களா, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான், செம்ம இன்டெலிஜென்ட்டா இருப்பா, கலாச்சிக்கு இருப்பா, டெஸ்டினி கலாய்ப்பா, எல்லாத்தையும் நெட்னு சொல்லுவா, ஸ்டீஃபா கலாய்ப்பா, ராபினை கலாய்ப்பா, எல்லாத்தையும் கலாச்சிக்கிட்டே இருப்பா. தெரிஞ்சோ தெரியாமலையோ வந்துட்டு இதுங்களோட மிஷின்ல இதுங்களோட மிஷின்ல வந்துட்டு இந்த என்ன மைண்ட் ஃபிளை அழிக்கிற மிஷின்ல இந்த போர்ட்டலை க்ளோஸ் பண்ற மிஷின்ல வந்துட்டு எரிக்காவும் ஒன் ஆஃப் த மெம்பரா மாறிடுவா. ஓகேவா, உயிர் வர ஒரு ஒரு நிலைமையில மாட்டி விட்டுருவாங்க. ஓகேவா, நான் என்னடா பண்ண, நான் வெறும் ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ண வந்தேன் அந்த மாதிரி நிலைமையாயிரும். ஓகேவா, அந்த ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சரிங்களா, ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்ஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டிருக்கானுங்க. சரிங்களா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா சீசன் 1 சீசன் 2லாம் வந்துட்டு ரொம்ப டிராமாவா தான் போணுச்சு, ரொம்ப டிராமட்டிக்கா தான் இருந்துச்சு, ரொம்ப டைலாக்ஸ் ரொம்ப அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. சரிங்களா, இதுலயும் இருக்கு, ஆஃப்கோர்ஸ் இதுலயும் இருக்கு, ரொம்ப பேச்சியும் இருக்கு. பட் வந்து ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு, கொஞ்சம் நிறையவே இருக்குன்னு கண்டிப்பா சொல்லணும். கண்டிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம். சரிங்களா, இந்த சிஜி விஎஃப்எக்ஸ்லாம் நம்ம பத்தி பேசவே தேவையில்ல. நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ்க்கு என்ன தேவையோ அதை ரொம்ப அழகாவே கொடுத்துருக்காங்க. மேக்கிங்ஸா இருக்கட்டும், லைட்டிங்ஸா இருக்கட்டும், ஓகேவா, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும் கண்டிப்பா சொல்லி ஆகணும். சரிங்களா, ஒவ்வொரு சீசனும் பாக்குறப்போ நான் வந்துட்டு ரியலைஸ் பண்றேன், ரிக்ரெட் பண்றேன். லிட்டரலி ஏன்டா ஆரம்பத்திலேயே நம்ம இந்த சீசன்லாம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்ணியிருக்கேன், ஆனஸ்ட்லி சொல்ல போனா நிஜமா. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் நிஜமா சீசன் 4 பார்த்தே ஆகணும். ஓகேவா, கண்டிப்பா சீசன் 4 வந்துட்டு கொஞ்சம் கடைசியில பார்க்கலாம்னு நினைக்கிறேன். லைக் வந்துட்டு இப்போ வந்துட்டு 3 சீசனுக்கோட ரிவ்யூ போட்டேன்னா, இந்த சீசன் 4 வந்துட்டு கிட்டத்தட்ட எப்போ இது சீசன் 5 எபிசோட்லாம் ரிலீஸ் ஆகுது அப்போ பார்த்துட்டு ஒரேடியா வந்துட்டு சீசன் 5 வந்துட்டு நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு பார்ப்போம், டைம் தான் நான் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி நான் பார்க்குறேன். ஸோ பார்த்ததுக்கப்புறம் ரிவ்யூன்றது போடுறேன். சரிங்களா, ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு பிடிச்சதுலாம் நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வேற எதுவும் இல்லை, யோசிச்சு பார்த்தேன். சரிங்களா, ஸோ எரிக்கா இந்த சீரீஸ்ல சாரி இந்த சீசன் 3ல வந்துட்டு எரிக்கா இஸ் த ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேரக்டரா மாறிட்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ டஸ்டின் பைபிள் அல்டிமேட் பண்ணிட்டான் சூசினா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வச்சு. ஓகேவா, ஸோ all characters made good things. I think so. So season 4 நான் பார்க்கணும். ஸோ இது அப்படி கண்டினியூவா பார்த்துன்னு தான் ஆசையா இருக்கு. பட் டைம் கொஞ்சம் இதா இருக்குங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கன்செப்ட் தான் இருக்கு, வேற வேலையும் இருக்கு, எனக்கு பர்சனல் ஒர்க்கும் இருக்கு. ஸோ எப்படின்னு பார்த்துட்டு நான் சீசன் 4 பார்க்க ட்ரை பண்றேன். இல்லாட்டி இந்த நவம்பர் கிட்ட வருது இல்லை, நம்ம சீசன் 5 ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அப்போயே வந்துட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் பார்த்துட்டீங்களோ Stranger Things சீசன்ஸ் பார்த்துட்டீங்களோ 4 வரைக்கும், ஸோ உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து சின்ன ரிவ்யூவா கீழே ஷேர் பண்ணுங்க. ஸோ எது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தாராளமா எல்லாத்தையும் நீங்க கீழே ஷேர் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேற ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அதே நீங்க சொல்லுங்க. ப்ரோ நீ இதை மிஸ் பண்ணிட்ட ப்ரோ, இதை பார்த்தியா அதை பார்த்தியான்னு சொல்லிட்டு கீழே எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் இருந்தால் நீங்க கீழே ஷேர் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா, ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Take care. Bye.